அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் செய்யுளில் வந்து ஒரு சில இது ஒரு பார்வை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக நிறையா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது இது சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. தமிழ் தென்றல், தமிழ் முனிவர் பாருங்கள், தமிழ் தென்றல், தமிழ் முனிவர், தமிழ் பெரியார், அது தொழிலாளர் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருவிக்கா. ஓகேங்களா? தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவர் திருவிக்கா, தமிழ் முனிவர் என்று அழைக்கப்படுவோர் திருவிக்கா, தமிழ் பெரியார் என்று அழைக்கப்படுவோர் திருவிக்கா, தொழிலாளர் தந்தை என்று அழைக்கப்படுபவரும் யார்? திருவிக்கா. தமிழ் தாத்தா அப்படின்றது உவே சுவாமிநாத ஐயர், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வைணவ தந்தை, வைணவம் தந்த செல்வி, சூடி கொடுத்த சுடற்கொடி யார்? ஆண்டாள். வைணவம் தந்த செல்வி, வைணவம் தந்த செல்வி, சூடி கொடுத்த சுடற்கொடி யார்? ஆண்டாள். ஆண்டாள் எழுதிய நூல்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நவீன கம்பர் என்று அழைக்கப்படுவர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஸோ நவீன கம்பர் என்று அழைக்கப்படுவர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, உவேசாவுடைய ஆசிரியர். ரசிகாமணி அப்படின்னு அழைக்கப்படுவது டி.கே. சிதம்பரனார். ஓகேங்களா? டிகேசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இவரை பற்றி பார்த்தீங்கன்னா 11th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? இயல் 6ல் இருக்குது. கரந்தை கவிஞர் வெங்கடாஜலம் பிள்ளை. ஸோ கரந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வெங்கடாஜலம் பிள்ளை. தசவாதனி செய்கு தம்பியார் அப்படின்னு சொல்லி தசவாதனி அப்படின்னு சொல்லுவோம். 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்பவர், அதாவது 100 செயல்களை ஒரே நேரத்தில் பார்த்து திரும்ப சொல்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் தான் வந்து தசவாதனி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செக்கிழத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் யார்? வஉசி. ஸோ வஉசி அவர்கள் வந்து இந்த கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுறதுல சுதேசி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேதினம் கண்டவர் யார்? சிங்காரவேலர். மேதினம் கண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் திருவிக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவரு தான் தொழிலாளருக்காக ரொம்ப பாடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் அதுவாகவும் நமக்கு டிக் பண்ணிட்டு வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் மேதினம் கண்டவர் யார்? சிங்கார வேலனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், இந்த மாதிரி ரொம்ப நிறைய பேர் இருக்கிற யார் அப்படின்னா ஈவேரா ராமசாமி. தென்னாட்டின் பெர்னாட்ஸா, தென்னாட்டு காந்தி. ஸோ இந்த 2 வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? தென்னாட்டு பெர்னாட்ஸா, தென்னாட்டின் காந்தி என்று அழைக்கப்படுவர். பேரறிஞர் என்று அழைக்கப்படுவர் அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டின் மாப்பசன் என்று அழைக்கப்படுவர் புதுமை பித்தன். ஆளுடைய அரசு, மருள் நீக்கியார், அப்பர். இந்த கொஸ்டின் திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஆளுடைய அரசு, மருள் நீக்கியார், அப்பர். அவருடைய பேர் இந்த திருநாவுக்கரசு அப்படின்னு அழைக்கப்படுவர் யார்? அப்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது மருள் நீக்கியார், ஆளுடைய அரசு. திருநாவுக்கரசர் தான் பார்த்தீங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து இந்த சைவ சமயத்துக்கு வந்து மாற்றிருப்பார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் ஆளுடைய பிள்ளை, திராவிட சிசு, ஞான சம்பந்தர். ஓகேவா? ஆளுடைய பிள்ளை, திராவிட சிசு என்ன அழைக்கப்படுவது? ஞான சம்பந்தரை தான் வந்து என்ன சொல்கிறாங்க? திராவிட சிசு, ஆளுடைய பிள்ளை. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அப்படின்றவர். திருக்குறளார் வி. முனுசாமி. ராமலிங்கனார் ஆட்சித்தமிழ் காவலர். ஸோ ஆட்சித்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுவது யார்? ராமலிங்கனார். ஆட்சித்தமிழ் காவலர் ராமலிங்கனார். 20ஆம் நூற்றாண்டின் ஔவை. ஸோ 20ஆம் நூற்றாண்டின் ஔவையார் யார்? பண்டிதம் அசலாம்பிகை அம்மையார் தான் யார்? 20ஆம் நூற்றாண்டின் ஔவையார் என்று அழைக்கிறோம். ஸோ 20ஆம் நூற்றாண்டின் ஔவையார் யார்? பண்டிதமணி அசலாம்பிகை அம்மையார். அடுத்து தமிழகத்தின் வெஸ்ட் வர்த், தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுவோர் யார்? வாணிதாசன். வாணிதாசனுடைய வேறு பெயர்கள் என்னது? பாவலர் ஏறு, பாவலர் மணி அப்படின்றதும் இவருடைய பெயர் தான். ஓகேங்களா? பாவலர் ஏறு, பாவலர் மணி. அதே மாதிரி புலவரேறு அப்படின்றது யார் அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் வெஸ்ட்வர், தமிழ்நாட்டு தாகூர் வாணிதாசன். உவமை கவிஞர் யார்? சுரதா. கவிக்கோ அப்துல் ரஹ்மானை பற்றி திரும்ப ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்துல் ரஹ்மான் டாபிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அவர் வந்து ஒரு நூலுக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருந்திருப்பார். ஸோ அந்த நூலுடைய பெயர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழக அரசுடைய விருதும் வாங்கியிருந்திருப்பார். லாஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? கவிக்கோ அப்படின்னா அப்துல் ரஹ்மான். உரை ஆசிரியர் யார் அப்படின்னா இளம்பூரணார். கவிமணி என்று அழைக்கும் தேசிய விநாயகம் பிள்ளை. குழந்தை கவிஞர் யார்? ஆலாவல்லியப்பா. தொண்டர் சீர் பரப்புபவர் யார்? நம்ம சேக்கிலார். குறிஞ்சி மோனன் அப்படின்னு அழைக்கப்படுவது
குறிஞ்சி மோனன் அப்படின்னு அழைக்கப்படுவது கபிலர். ஸோ இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகேங்களா, நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நோட் பண்ணி எடுத்தேன். ஸோ குறிஞ்சி மோனன் அப்படின்ற ஒரு கபிலர். கவி சக்கரவர்த்தி கபிலர். கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் விருத்தம் என்னும் முன்பாவுக்கு உயர்கம்பன் என்பவாம் இப்படிலாம் சொல்லிட்டு கம்பனுடைய அந்த பாடல்களை பற்றி ரொம்ப உயர்த்தி பாடியவர் யார் அப்படின்னா யார்? பாரதியார். ஓகேங்களா. தத்துவ போதகர் அப்படின்னு அழைக்கப்படுவர் யார்? ராபர்ட் டி நெபிலி. தத்துவ போதகர் என்று அழைக்கப்படுவர் ராபர்ட் டி நெபிலி. தத்துவ போதகர் அப்படின்னா ராபர்ட் டி நெபிலி. ஏன் ராபர்ட் டி நெபிலியை தத்துவ போதகர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டின். தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டின் வந்து அனுத்தம்மா. ஓகேங்களா, அனுத்தம்மா. தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டின் அப்படின்னு அழைக்கப்படுவோம் அனுத்தம்மா அப்படின்றவங்க. தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் உரட்லி அப்படின்னு அழைக்கப்படுவது யார்? சுஜாதா. ஓகேங்களா, தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் உரட்லி என்று அழைக்கப்படுவர் யார்? சுஜாதா. சுஜாதா என்ன நூலில் எழுதியிருக்கார் அப்படின்னு தெரியுமா? இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓட்டு இயந்திரம் என்றோம்ல, அந்த மிஷின் உருவாக்குறதுல முக்கியமான பங்கு வகித்தவர். நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஞாபகம் இல்லை, நான் அப்புறமேட்டு கமெண்டில் வந்து உங்களுக்கு கீழே போடுறேன். ஓகேங்களா. தென்னாட்டு தாகூர் யார்? ஆகி வெங்கடரமணி. தென்னாட்டு தாகூர் ஆகி வெங்கடரமணி. மொழி ஞாயிறு அப்படின்னு நினைக்கிற தேவநேய பாவனர். மொழி ஞாயிறு. கலை ஞாயிறு யார்? முத்துசாமி. அதுக்கப்புறம் இன்னொரு நாயர் இருப்பார். என்ன நாயர்? மூணாவது நாயர் ஞாபகம் வர மாட்டேது. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இசைக்குயில் என்று அழைக்கப்படுவது எம்எஸ் சுப்புலட்சுமி. வேதரத்தினம் பிள்ளை அப்படின்றவர் சர்தார். வேதரத்தினம் பிள்ளை என்னன்னு சொல்லி அழைக்கப்படுவார்? சர்தார். அப்போ சர்தார் என்று அழைக்கப்படுபவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார்ல. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இவர் வந்து ரொம்ப ஒரு இரும்பு மனிதர் போல இருந்திருப்பார். ஸோ அதனால தான் இவர் என்னென்னு சொல்கிறாங்க? சர்தார் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ சர்தார் என்று அழைக்கப்படுபவர் யார்? வேதரத்தினம் பிள்ளை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. பாய்.